இந்த வருத்தப்படாத வாலிப சங்கம் அந்த பாட்டுனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இதை பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் தான் எனக்கு இந்த இதெல்லாம் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு இதெல்லாம் சொல்லி கொடுத்தான் விளையாடுறதுல. இதை எப்படி ஓப்பன் பண்ணணும் வைக்கணும்னு அந்த குழந்தை தான் சொல்லி கொடுத்தான். அப்புறம் அதோட அந்த அப்படி இப்படின்னு அந்த குழந்தைங்க இறந்துடுச்சு. எனக்கு ஆஸ்பத்திரியில் வச்சுக்கக்கூடாது, இந்த பிள்ளையை தூக்கிட்டு போங்கன்ட்டாங்க. அங்கே உள்ள நர்ஸ்லாம் பார்த்துட்டு இத்தனை நாள் நீங்கள் இங்கே வச்சுக்கிட்டு இருக்கிறது டாக்டர் மக்கு தெரிஞ்சுன்னா சத்தம் விடுவாங்க, இது கேன்சர் வார்டு, பிள்ளையை வச்சுக்காதீங்க, இந்த பாப்பாவை தூக்கிட்டு போங்கன்ட்டாங்க. சரின்ட்டு நான் எங்கள் பையன் என்ன சொல்கிறான், நீங்கள் 2 பேரும் வரலன்னா நான் தூக்கிட்டு போகிறேன்னு. இவன் வேலை பார்ப்பானா பிள்ளையை பார்ப்பானா, இங்கே ஆஸ்பத்திரிக்கும் சாப்பாடுக்கெல்லாம் கொண்டு வரணும், என்ன பண்ணுவான் பிள்ளைன்னு சொல்லிவிட்டு நான் அங்கே போயிட்டேன். நான் அங்கே போயிட்டு சரி நானே தூக்கிட்டு பிள்ளைய போகிறேன், தூக்கத்தில் பிள்ளை மேலே காலை போட்டுட்டா என்ன செய்யறதுன்ட்டு நான் போயிட்டேன். நீங்கள் 2 பேருமே இருந்து பார்த்துக்கோங்கன்னு பையனை வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு இந்த பொண்ணு இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், நீ பச்சை உடம்புக்கார பிள்ளை வந்துடு, ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு நீ அங்கே இருக்க, அன்றைக்கி குழந்தை பிறந்து அன்றைக்கே போயிடுச்சு ஆஸ்பத்திரிக்கு, நீ போ நான் பார்த்துக்கிறேன்னதுக்கு கேட்கல. அதோட இருந்துச்சு. அப்புறம் எங்கள் பையன் ஃபோன் அடிக்கிறான், அம்மா என் பிள்ளை போயிட்டாம்மா, என் பிள்ளை போயிட்டாம்மான்னு. என்னப்பான்னு கேட்குறேன். என்னடா சொல்கிறாங்கன்னா அழுகுறான ஒழிஞ்சு சொல்ல மாட்டாங்கிறான். உடனே இந்த பொண்ணுக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன். இந்த பொண்ணு சொல்லுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பிள்ளை நல்லா தான் இருக்கான். என்னம்மா இப்போ தான் நூறப்பா இப்படி சொல்கிறான், நீ இப்படி சொல்றியா அப்படிங்கிறேன். இல்லைம்மா அதெல்லாம் நல்லா தான் இருக்கான்றது. அப்போ கீவிட்டு பொண்ணு வாணிகிட்ட போய், தம்பி வந்துட்டாப்லையம்மா, இந்த மாதிரி நூறப்பா அழுகுறான், என்னன்னு தெரியல, தம்பியை விட்டு சேர்த்த ஃபோன் அடிக்க சொல்லணுன்னா உடனே அந்த பொண்ணு ஃபோன் அடிச்சிச்சு. ஃபோன் அடிச்சோன்னா அம்மா பிள்ளை வாங்கம்மான்னு என்னை அந்த பையன் கூப்பிடுது. கூட்டிகிட்டு போனால் அந்த பையனுக்கு இந்த ஏன்னா ஆஸ்பத்திரிக்கெலாம் அந்த பையன் தான் அதிகமாக அழைச்சிட்டு போக முடியாது. அந்த பதட்டத்துலேயே அந்த பையன் எங்கெங்கேயோ வேணும் கொண்டு போகிறாப்புல. இங்கேருந்து நாங்கள் போய் சேர்றதுக்குள்ளே பிள்ளைய மூட்டையை கட்டி வச்சுருந்தாங்க. மூட்டை கட்டி வச்சோன்னா எங்கள் பையனை சத்தம்ட்டு, அப்பா இந்த மாதிரி கொண்டு இந்த மாதிரி பிள்ளை வீணாக்கிட்டேடா அப்படின்னு அழுதுட்டு இருக்கும்போது நர்ஸ்லாம் சொன்னாங்க, சின்ன குழந்தை கையில் இருக்குது, நீங்கள் தூக்கிட்டு கீழே போயிடுங்க. நான் அப்போ நினச்சேன், சரி நம்ம பிள்ளைய வீட்டுக்கு தூக்கிட்டு வருவாங்க. எங்கள் வீட்டிலலாம் என் வயசுக்குன்னு அந்த மாதிரி சின்ன குழந்தைங்க இறந்து போய் நான் பார்க்கல. அதோட நான் கீழே நிற்கிறேன், பிள்ளைய தூக்கிட்டு வருவாங்க வீட்டுக்கு அப்படின்ட்டு. எங்கள் பையன் மட்டும் பேக்கை தூக்கிட்டு அழுதுகிட்டே வரான். எங்கடா பிள்ளைங்கிறேன். என்னை அப்படியே என்னை அழைச்சிக்கிட்டே போயிட்டான் வேணுக்கு. நான் என்ன நினச்சேன், பிள்ளைய பின்னாடி தூக்கிட்டு வருவாங்க பிள்ளை இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு எங்கடா பிள்ளைங்கிறான். ஒன்றுமே அவன் அழுதுகிட்டே தான் வரான். சரின்னு வந்தாங்க. சரி என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் நம்ம இந்த நாட்டில் நான் அந்த மாதிரி பார்த்ததில்ல, என்னோட எதுக்கும் அந்த வயசுக்கு நான் பார்த்ததில்ல. சரி பிள்ளைய பின்னாடி கொண்டு வராங்க போல இருக்கு, ஆம்புலன்ஸில் எதுவும் போல இருக்குன்னு நான் நினச்சிட்டு உட்காந்துருக்கேன். இவங்க வீட்டில் எல்லோரும் வந்தாங்க. போய் ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டினாங்க, சாப்பிட்டாங்க. எங்கள் பையன் நீங்கள் சாப்பிடுங்க, நான் இந்த கொடுமையை அனுபவிக்காத கொடுமையை நான் இங்கே அனுபவிச்சுட்டு இருக்கேன், என்னை கூப்பிடாத, நீ வேணா போய் சாப்பிடு, எனக்கு வேணா கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடு அப்படின்ட்டு இவங்க சாப்பிட்டாங்க. அவங்க சொந்தக்காரவங்களாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த பொண்ணு வந்துச்சு. அவன் மேலே ஒரு கைலி போத்திருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் ரூமில் படுத்த பொண்ணு தான் நல்லா தூங்கிடுச்சு.